நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தாய் தந்தை மட்டுமல்ல, அனைவரையும் மதிக்க கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்வு உயரும். பொள்ளாச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு அறிவுரை. பொள்ளாச்சி கோவை சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக முன்னாள் காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு மாணவ மாணவிகளிடம் கலந்துரையாடல் நிகழ்வில் பேசினார். அப்போது பேசிய போது, இன்று ஒரு வரலாற்று நாள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நிலவில் மனிதன் முதலில் கால் பதித்த நாள் இன்று. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்கிறேன். மாணவர்களே, இங்கு சிலர் கூறுவர், பெற்றோரையும் உங்கள் ஆசிரியர்களையும் மதியுங்கள் என்பார்கள். அவர்களை மட்டுமல்ல, அடிப்படை மரியாதை என்பதை அனைவருக்கும் கொடுத்து பழகுங்கள். மனிதர்களோடு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களிடமும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு மேம்படும். மகிழ்வோடு இருக்க பழகுங்கள். இந்த உலகில் ஒவ்வொரு நொடியும் பல்லாயிரம் பேர் உயிர் இழக்கிறார்கள். பலர் நோயால் அவதிப்படுகிறார்கள். ஆனால் இன்று நாம் நலமுடன் உள்ளோம் என்பதே நமக்கு கடவுள் கொடுத்த வரம். எனவே மகிழ்வோடு இருங்கள். உங்களது மனதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி முனைப்போடு போராடுங்கள். இன்று உடல் நலக்குறைவுடன் எவ்வளவோ நபர்கள் சாதனைகளை படைத்து வருகின்றனர். உங்களது மன உறுதியை இழக்காதீர்கள். குனிந்து உங்கள் கால்களை பார்க்காதீர்கள். நிமிர்ந்து நட்சத்திரங்களை பாருங்கள். நமக்கு அவைகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. உங்கள் பெற்றோரிடம் கேள்விகளை கேளுங்கள். ஏன், எப்படி, எதற்கு எனும் 3 மந்திரங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைக்கும் என பேசினார். மேலும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் மாணவர்களுக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கி ஊக்குவித்தார். Totally depressed. Things are not okay. I should have become a collector. Now I am a teacher. What can I do? Inherited from one ancestor. Okay? All the living organisms are changed the outlook of the people. People thought this world is created by God. And he said only that God, man has only created God. So